இன்னைக்கு பேப்பர்ல உங்க மாமியார் ஒரு வேற மாதிரியே கதை சொல்லிருக்காங்க. அத பத்தி டிராமா போடுவாங்க மேம், எல்லாமே பண்ணுவாங்க அவங்க. நான் கேக்குறேன், அவங்க பையனை பத்தி ஏதாச்சும் கதை சொல்லாம என்ன பத்தி சொல்லி அவங்களுக்கு என்ன யூஸ்? இப்ப பையன் காணாம போயிட்டுன்னு விட்டுருவாங்களா அப்படியே? நான் கேக்குறேன், பையனை பத்தி ஏதாவது ஸ்டோரி சொன்னாங்களா? ஐயோ நம்ம பையன் கிடைக்கணும், நம்ம தேடுறதுக்கு அந்த வழி பண்றோம் இந்த வழி பண்றோம். நான் தான் இந்த 8 மாசமா தேடுறதுக்கு அது இது எல்லாத்தையும் காமிச்சிட்டு இருக்கேன். அவங்க என்ன பண்ணி கிழிச்சாங்க? எல்லாம் நல்லதானே குட்டுக்கள் மாதிரி உயிரோட தானே இருக்காங்க. அவங்க அப்பா இன்ஸ்பெக்டர், ஏன் மலேசியால கம்ப்ளைண்ட் லான்ச் பண்ணல? ஏன் எதுவுமே அவங்க பண்ணல? அவங்கதான் சொத்துக்கு அலையிறாங்க, நான் கிடையாது. நான் என் குழந்தைய வச்சு நல்லாதான் நிம்மதியா தான் இருக்கும். என் ஹஸ்பண்ட தேடுற வேலை மட்டும் பாத்துட்டு இப்ப கூட நான் அடுத்து பந்திங் தான் போறேன். திருப்பி எனக்கு நேற்று ஃபுல்லா உட்காந்து ஒரு 5 hours நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். இப்ப திருப்பி இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து என்ன இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. கம்ப்ளீட்டா A to Z நான் சொல்லுவேன். என் ஹஸ்பண்ட்க்கு யார் யார் குற்றவாளியோ நான் கண்டுபிடிக்கிறதுக்கு போலீஸ்க்கு உடந்தையா இருப்பேன். எல்லாமே நான் சொல்லுவேன். ஏன்னா நானும் என் குழந்தையும் தான் சஃபர் ஆகிறோம். அவங்க சொத்துன்றாங்க. இப்ப நான் ஒரு வாரத்தை கூட என் ப்ராப்பர்ட்டி பத்தி நான் பேசலையே. அவங்க பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு?